ஸோ ஆரம்பத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாபிக் எடுத்துட்டேன்னா நான் ஒரு A4 ஷீட்டில் தான் இது பண்ணி நோட்ஸ் வந்து எழுதிட்டு தமிழ் சொசைட்டிக்கு ஃபுல்லாகவே எழுதிடுவேன். ஒரு ஃபுல் பேஜுமே ஒரு ஃபுல் பேஜுமே எழுதியிருப்பேன். ஃபுல் பேஜ்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டுமே எழுதிருப்பேன். இப்போ சோலா வந்து தமிழ் சொசைட்டியில் எழுதிருப்போம் அப்படின்னா ஏன் வந்துமா நம்ம ஆல்ரெடி ஒரு 4 தடவை படித்தாலே உங்களுக்கு வந்து பாதி கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேறு செய்கிறீங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படித்ததை எழுதிட்டீங்கனால இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து வந்துடும். ஏன்னா நீங்கள் படித்ததை நல்லா தெளிவாக ஷார்ட்டாக எழுதிட்டீங்க. அதை ஒரு 2 தடவை ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ ரிவைஸ் பண்ணால் இதில் ப்ராசஸே எத்தனை ஒரு 4 தடவை படிக்கிறீங்க, ஒரு தடவை எழுதுறப்ப நம்ம யோசிப்போம். ஆனால் நோட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்ட் ரிட்டனில் எழுதினா தான் அது கரெக்டாக இருக்கும். நோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது இப்போ எனக்குமே வந்து தெரியாது. ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் வந்து ஷார்ட் லாங்கெலாம் எனக்கு புரியுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அதை எழுதிருக்கேன். அவ்வளோதான் வந்து நோட் மேக்கிங். மற்றபடி இன்னொருத்தவங்களை பார்த்து நான் ஏன் திரும்ப ஹேண்ட் ரிட்டனில் எழுத சொல்லுவேன் அப்படின்னா யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சங்கர் நாராயணன். நான் ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து 91st ரேங்க் வந்து செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டராக போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். நோட்ஸ் மேக்கிங் பார்த்தோம்னா எனக்குமே வந்து இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. ஸோ நான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு பெருசாக வந்து டைம் இல்லை நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கு. பட் ஆனால் நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து தயவுசெய்து உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொருத்தவங்களோட நோட்ஸ் ஆப்வியஸாக எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ட் வராது. நீங்கள் அது புக்கு மாதிரியே தான் இருக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க, படிப்பீங்க. ஆனால் நீங்கள் எழுதுகிற நோட்ஸ் வந்து அது வேறு. நீங்கள் அது எப்படி கேட்டாலும் அதிலேருந்து கொஸ்டின் கேட்டாலும் எழுத முடியும். நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுக்கு அது நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்களே வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அப்படின்னா தமிழ் சொசைட்டிக்கு மட்டும் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா எனக்கு தமிழ் சொசைட்டி வந்து புதுசு அந்த டைம் இல்லை. அதனால் எனக்கு அப்போ புது சப்ஜெக்ட்னால வந்து நோட் பண்ணேன். மிச்சம் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டிஜிட்டலாக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் டிஜிட்டல் நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணி வந்து வச்சுக்கிட்டேன். ஆனால் நோட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்ட் ரிட்டனில் எழுதினா தான் அது கரெக்டாக இருக்கும். நோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது இப்போ எனக்குமே வந்து தெரியாது. ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் வந்து ஷார்ட் லாங்கெலாம் எனக்கு வந்து சொல்ல தெரியாது. அதை படித்தா உங்களுக்கு வந்து புரியணும். அந்த கொஷின் வந்து அதில் வந்து கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுத தெரியணும். அதை 4 லைனில் எழுதினாலும் சரி, உங்களுக்கு நோட்ஸை இல்லை நீங்கள் 40 லைனில் எழுதினாலும் சரி, அது வந்து உங்களோடது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஆப்வியஸாக பெருசாக தான் எழுதுவோம். போக 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 நமக்கே வந்து ஒரு பொறுத்தல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ துப்பாக்கி ஏதோ ஒரு படம் வந்து பார்க்குறோம். இப்போ ஃபுல்லாக படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம தியேட்டரை விட்டு வெளில வந்து ஒரு நாள் 2 நாளில் ஒரு 4-5 சீன் மட்டும் நம்ம மண்டைக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ துப்பாக்கி படம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷூட் அவுட் சீன் வந்து ஞாபகத்தில் வந்து இருக்கும். இல்லை லாஸ்ட்டில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ஞாபகம் இருக்கும். இல்லை பாட்டு ஏதோ ஒரு 4 சீன், நம்ம 2.5 மணி நேரம் படத்தில் ஒரு 4 சீன் மட்டும் தான் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து நோட் மேக்கிங்கும் நீங்கள் திரும்ப படிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட்டில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கணும்னா அதில் உங்களுக்கு வந்து என்ன தேவை, ரீசன்ஸ் ஒரு 4 இருக்கும். இதனால தான் நான் கோஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த 4 நாள் ஒரு 8 பாயிண்ட் நீங்கள் ஷார்ட்டாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து நோட் மேக்கிங். திரும்ப நீங்கள் எப்படி கேட்டாலும் வந்து எழுதி தானே ஆகணும். இப்போ நீங்கள் ரீசன் வந்து என்ன, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து என்ன ரீசனு, என்ன நடந்துச்சு, என்ன அவுட்கம்னு கேட்பாங்க. இதை கிரிட்டிக்கலி அனலைஸ் அதை நீங்கள் நோட்ஸில் மேக் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்கப்போ கிரிட்டிக்கலி அனலைஸ் வந்து கேட்டுதானே அதை வச்சு தான் நீங்கள் வந்து எழுத முடியும். இதில் வந்து ஓகே இதில் வந்து இந்த மாதிரி இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துச்சு, மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஆனால் பாதியிலே வந்து மக்கள்கிட்ட அகிம்சை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாதனால சௌர இன்சிடென்ட் நடந்ததுனால அப்படியே சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து என்னென்னு தெரிகிறத நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டா போதும். இந்த கிரிட்டிக்கலி அனலைஸை நீங்கள் வந்து எக்ஸாமில் போனால் தான் தெரியும். இங்கே வந்து கிரிட்டிக்கலி அனலைஸ் தான் கேட்பாங்க, நமக்கு தெரியாது. கிரிட்டிக்கலி அனலைஸ் தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் கேட்பாங்க தெரிஞ்சு தான் எல்லாருமே தான் கிரிட்டிக்கலி அனலைஸே நோட்ஸாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்திருப்போமே. நமக்கு வந்து நான் கோஆப்ரேஷன் ஒரு வேலை கொஸ்டின் வரலன்னா அந்த நான் கோஆப்ரேஷன் என்ன நடந்துச்சு, என்ன காரணங்கிறது மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போகிறப்ப அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆப்வியஸாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச நோட்ஸ் எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதுக்கான சேவ் வந்து உங்களுக்கு வந்து குறையும். இதுக்கான டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இதுதான் நடந்துச்சு எழுதிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட் நீங்கள் ஜெனரேட் பண்ணுவீங்க. அந்த டைமில் நீங்கள் ஓகே இதெல்லாம் பாசிட்டிவ் ஆச்சு, இதில் இந்த அவுட்கம் வச்சுங்கிறத அந்த டைமில் நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணிடுவீங்க. இவ்வளோ தான் வந்து நோட்ஸ் மேக்கிங். நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து ஒரு 4-5 தடவை படிங்க. படங்கிறத தாண்டியுமே ஒரு டைமில் படித்தா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியவே தெரியாது. ஒரு 4-5 டைம் படிச்சுன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தான் இருக்குது, இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட்டு. ஒரு 2 பக்கத்தில் இருக்குன்னா ஒரு 6-7 பாயிண்ட் தான் அந்த 2 பக்கத்தையே திரும்ப சுற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 6-7 பாயிண்ட் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு 4-5 தடவை படிச்சிங்கன்னா அந்த 6-7 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்னாலும் சரி பெருசானாலும் சரி ஏதோ ஒன்று. பட் ஆனால் உங்களுக்கு புரியணும். இந்த நோட்ஸுங்கிறதே என்னென்னா உங்களுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது. லாஸ்ட் நேரத்தில் நான் இதை படித்தா
இதுலேருந்து கொஸ்டின் வந்தால் நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்கிறதான். மற்றபடி இன்னொருத்தவங்க வேறு மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக எழுதியிருப்பாங்க. ஒருத்தவங்க அந்த மொத்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளே கூட ஒரு 4-5 பக்கத்தில் முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க தான் நல்லா நோட்ஸ் எழுதியிருக்காங்க, நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து தேவை. உங்களுக்கு வந்து அந்த டாபிக் வந்து புரியணும். அது உங்களுக்கு புரியறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அதை எழுதிருக்கேன், அவ்வளோதான் வந்து நோட் மேக்கிங். மற்றபடி இன்னொருத்தவங்களை பார்த்து நான் ஏன் திரும்ப ஹேண்ட் ரிட்டனில் எழுத சொல்லுவேன் அப்படின்னா, ஹேண்ட் ரிட்டன் எழுதும்போது உங்களுக்கு வந்து பதிய ஆரம்பிக்கும் மனசுக்குள்ளே. இன்னொன்று லாஸ்ட் நேரத்தில் உங்களோட நோட்ஸை நீங்கள் படித்தா மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டக்குன்னு ரிவைஸும் பண்ண முடியும். இன்னொருத்தவங்களோட நோட்ஸ் வந்து படிச்சிங்கன்னா அவங்களுக்கு இருக்க கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது, ஏன்னா அது உங்கள் நோட்ஸ் கிடையாது. ஸோ நீங்களாக எழுதிட்டிங்கன்னா ரொம்பவே இருக்குது. அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சிலபஸோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஹெல்த்துன்னு ஏதாவது ஒரு டாபிக் இருக்கும். அப்போ நீங்கள் ஹெல்த்தில் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது இருக்கா, இது ஜென்ரலாக இப்போ பாவர்ட்டின்னு ஏதாவது இருக்குன்னா பாவர்ட்டிக்கு ஏதாவது டெஃபனிஷன் வந்து வச்சுக்கோங்க. பாவர்ட்டி வேர்ல்டு பேங்க் ஒரு டெஃபனிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளோட அடிப்படை தேவைகளை வந்து நிவர்த்தி பண்ண முடியாமல் ஒரு மனுஷன் இருக்கான்னா அதுதான் வந்து பாவர்ட்டிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பாவர்ட்டி பற்றி எது கேட்டாலும் இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சில இந்த ஸ்டாட்டிக்லாம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அதுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் போட்டிருப்பாங்க. பாவர்ட்டி எலிவேட் பண்ணுறதுக்கு நம்ம 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்தோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை ஜென்ரலாக இயரோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி அது தாண்டி வேறு என்ன கேட்டால் நீங்கள் அப்போ போய் ஜென்ரேட் பண்ணி எழுதுதான். இதெல்லாம் இப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, இல்லை நம்ம இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாங்கிறது நீங்கள் அங்கே போய் ஜென்ரேட் பண்ணுறது தான். பட் ஆனால் அதுக்கு மட்டும் ஒரு ஸ்கெலிட்டன் தான் நீங்கள் நோட் மேக்கிங்கிற ஒரு சின்ன ஸ்கெலிட்டன், ஒரு ஸ்கெலிட்டன் தான் இருக்குது. அதுக்கு மேலே போய் கண்ணு மூக்கு வரைகிறதெல்லாம் நம்ம எக்ஸாமில் வரைஞ்சிக்கணும். ஆனால் ஸ்கெலிட்டன் வந்து நமக்கு வந்து நோட்டில் வந்துருக்கணும். இப்போ பாவர்ட்டின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா இதுதான் பாவர்ட்டிக்கான டெஃபனிஷன், இதுதான் அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் சிம்பிளாக. பாவர்ட்டிக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்ன இருக்கும், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, ஒழுங்காக எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம ரீசன்ஸ் இருக்கணும். ஒரு 4-5 ரீசன் அதை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கணும். இந்த 4-5 ரீசன் ஞாபகம் இதுக்கு கீழே நீங்கள் என்னென்ன எழுதுறது நீங்கள் அங்கே போய் ஜெனரேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்கெலிட்டன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கு மேலே போய் கண்ணு மூக்கெல்லாம் எக்ஸாமில் வந்து வரைஞ்சிக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்கெலிட்டன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். இன்னொருத்தவங்க மாதிரி நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ண முடியலன்னு சொல்லி தயவுசெய்து இது பண்ணாதீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் வந்து நோட் மேக் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து நோட் மேக்கிங். ஏன் வந்துமா நம்ம ஆல்ரெடி ஒரு 4 தடவை படிச்சிட்டோம், படித்தாலே உங்களுக்கு வந்து பாதி கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேறு செய்கிறீங்க, எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படித்ததை எழுதிட்டீங்கனாலே இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து வந்துடும். ஏன்னா நீங்கள் படித்ததை நல்லா தெளிவாக ஷார்ட்டாக எழுதிட்டீங்க, அதை ஒரு 2 தடவை ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ ரிவைஸ் பண்ணி இதில் ப்ராசஸே எத்தனை ஒரு 4-5 தடவை படிக்கிறீங்க, ஒரு தடவை எழுதுறப்ப நம்ம யோசிப்போம் இந்த வேர்டு போட்டுக்கலாமா ஷார்ட்டானு. ஸோ அப்போ திரும்ப அதே தாட்லேயே வந்து இருப்பீங்க. அதுக்கடுத்து ஒரு 2 தடவை அந்த நீங்கள் எழுதின நோட்ஸ் ரிவைஸ் பண்ணீங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டைம்ஸ் அந்த ஒரு டாப்பிக்லேயே நீங்கள் ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக அப்படி சர்க்கிள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த டாபிக் பற்றின ஒரு ஓவரால் அவுட்லுக்கோ ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டியோ வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ அதில் வந்து கொஸ்டின் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து நல்லா எழுத முடியும். ஸோ அதனால தான் நோட் மேக்கிங் வந்து இது பண்ண சொல்கிறோம். உங்களோட நோட் நீங்கள் எழுதுறப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அதுலேருந்து என்ன கொஸ்டின் இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிடுவேங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நீங்கள் நோட்ஸ் எழுதி அதை ரிவைஸ் பண்ணீங்கன்னா. ஸோ அதனால தான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, நம்ம எழுதணும் கையில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆரம்பத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாபிக் எடுத்துட்டேன்னா நான் ஒரு A4 ஷீட்டில் தான் இது பண்ணி நோட்ஸ் வந்து எழுதிருந்தேன். தமிழ் சொசைட்டிக்கு ஃபுல்லாகவே எழுதிடுவேன். ஒரு ஃபுல் பேஜுமே ஒரு ஃபுல் பேஜுமே எழுதியிருப்பேன். ஃபுல் பேஜ்னா வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டுமே எழுதிருப்பேன். இப்போ சோழா வந்து தமிழ் சொசைட்டியில் எழுதிருப்போம் அப்படின்னா வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டுமே ஒரு ஃபுல் பக்கம், ஒரு பக்கத்தில் 2 பக்கம் எழுதியிருப்பேன். ரொம்ப நிறையா உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 தடவை படிக்க கிட்டத்தட்ட A4 ஷீட்டில் ஒரு ஹாஃப் வந்து ஆயிரும். அட்மினிஸ்ட்ரேஷனே மொத்தமாக ஒரு ஹாஃபில் ஒரு A4 ஷீட்டுக்குன்னா அதை பிரிச்சிருப்பேன் 2. ஸோ அந்த ஒரு ஹாஃபில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தத்தையுமே எழுதிருப்பேன். பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷார்ட்டாக எழுதுறது, அடுத்து எக்கனாமி எப்படி இருந்துச்சு, ட்ரேட் எப்படி இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்தாங்க, எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. அந்த ஷார்ட் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி இருந்த அந்த 2 பக்கத்தை நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, அதுபோல் புக்கில் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 பக்கங்கிறது அப்படியே ஹாஃபாக மாறிடும். ஸோ அப்படி போக வந்து டியூன் ஆகிடும். நீங்கள் நல்லா திரும்ப படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் வந்து புக்கே விட்டுருவீங்க, வெறும் நோட்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு போவீங்க. அந்த நோட்ஸ் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணி எழுதிடுவீங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து நோட் மேக்கில் தப்பு என்னென்ன பண்ணோம்னா நமக்கு வந்து எதை எழுதணும் எதை எழுதக்கூடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு தெரியாது. நம்ம அப்படியே மொத்தமாக வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். அது தப்புன்னு சொல்லலை, அது நமக்கு இனிஷியலாக அப்படி தான் வரும். ஏன்னா நமக்கு வந்து தெரியாது. நீங்கள் 2-3 தடவை வந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இல்லை 2-3 தடவை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்று எழுதுறீங்க, எழுதி முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டில் போய் உட்காடுறீங்க. இப்போ டெஸ்ட்டில் போய் எழுதுறப்போ நீங்கள் எழுதுனதே அப்படியே நீங்கள் எப்படி இருந்தாலும் ரெப்ளிகேட் பண்ண மாட்டீங்க. அப்போ இன்னும் ஷார்ட்டாக, ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ இப்போ அந்த டைம் கன்சென்ட்ரப்போ அப்போ நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வருவீங்க. அதே கொஸ்டினுக்கு நீங்கள் நோட்ஸில் எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும், பெருசாக எழுதிருக்கலாம். டைம் கன்ஸ்டன்ட்டில் நீங்கள் வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பீங்க. டயக்ராம் போட்டிருப்பீங்க, இங்கேருந்து வேர்டிங்ஸில் போட்டிருப்பீங்க, அங்கே டயக்ராமில் வந்துருக்கும், இல்லை வேறு ஏதாவது மைண்ட் மேப் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ இதில் நீங்கள் டெஸ்ட்டில் எழுத
எழுத உங்களுக்கு வந்து அது அப்படியே ஃபைன் டியூன் ஆயிரும். அப்போ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, நம்ம அங்கே 2 பக்கம் எழுதினதை மைண்ட் மேப்லேயும் கொண்டு வரலாம், இல்லை இதில் ஒரு ட்ரீ டயக்ராம்லேயும் வந்து கொண்டு வரலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வேற ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா ட்ரீ டயக்ராம் போட யோசிப்பீங்க. இந்த டாபிக் நான் எப்படி மைண்ட் மேப்பில் போடுறது, இல்லை இந்த டாபிக் எப்படி நான் ஒரு 7 பாயிண்டில் சுருக்குறது அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய நோட்ஸ் மேக் பண்ணணும். அந்த நோட்ஸ் மேக் பண்ணதை வச்சு நிறைய டெஸ்ட் எழுதணும். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் எழுதுறத வச்சு தான் உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பாயிண்ட் வரும். ஏன்னா டைம் கன்சென்ட் இருக்கும். நீங்கள் பாயிண்ட்ஸில் வேறு எழுதணும்னா 7 பாயிண்டில் நீங்கள் 2 பக்கத்தில் எழுதுனா 7 பாயிண்டில் சுருக்கிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியாமல் அந்த 2 பக்கத்தில் 7 பாயிண்டில் சுருக்கினா பரவாயில்ல. அப்போ அந்த 7 பாயிண்ட்னா உங்களுக்கு அடுத்த தடவை நீங்கள் பார்க்குறப்ப அந்த 7 பாயிண்ட் படித்தா போதும் அந்த டாபிக்கு. இப்போ அடுத்த டாப்பிக்கு நான் 7 பாயிண்டில் எப்படி சுருக்கிறதுன்னு யோசிப்பீங்க இன்னொரு டாபிக் படிக்கிறப்ப. ஸோ அந்த ப்ராக்டிஸில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நோட் மேக்கிங்கில் வந்து நம்ம வந்து செய்யவே கூடாதுன்னா நம்ம எல்லாத்துக்கும் போட்டு கண்டென்ட் வந்து டம்பை எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும், ஒன்றும் பெருசாக வந்து இருக்காது. இப்போ பாலிட்டியை எடுத்துட்டோம்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்லாம் வந்து நிறைய மைண்ட் மேப்லேயே போடுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு டயக்ராம்லேயே வந்து போட்டுடலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற வந்து அவசியம் வந்து கிடையாது. சிம்பிளாக வந்து டயக்ராமில் போட்டு வந்து முடிச்சுட்டு இருக்கலாம். இன்னொன்று நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அதை நம்ம நோட்ஸ் இல்லைன்னு தேவையில்லை. அது எப்படி தூக்கத்தில் இருந்துச்சு கூட கேட்டால் தான் நான் சொல்லிடுவேன் நல்லானா. அதுக்கு நம்ம உட்காந்து டைம் இது பண்ணணும் இல்லை. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அஸ் வெல் அஸ் வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட் நேரத்தில் இதை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் மெயினாக வந்து நமக்கு வந்து நோட்ஸ் வந்து மேக் பண்ணணும். மிச்சம் எல்லாமே நீங்கள் ஷார்ட்டில் நோட் மேக்கிங் இல்லாமல் சின்னதாக எழுதிட்டா கூட வந்து போதும். இந்த நோட் மேக்கிங்கிறது மெயினாக வந்து இருக்குன்னா நீங்கள் லாஸ்ட்டில் இதை வச்சு தான் ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் புக்கை பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. பார்க்க மாட்டேங்கிறத தாண்டி நமக்கு வந்து டைம் இருக்காது ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து புக் எடுத்து இது பண்ணுறதுக்கு. நீங்கள் லாஸ்ட்டில் இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட் திங் உங்களுக்கு வந்து தெரியும் எதை எலாபரேட்டாக வந்து இது பண்ணணும். படிக்கிறப்போ வந்து நமக்கு வந்து தெரியும் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் மறப்பேன், அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நான் எலாபரேட்டாக வந்து எழுதிக்கணும். அது போக போக உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் எனக்கு ஈஸி தான், இதில் எனக்கு இந்த 2 பாயிண்ட் இருந்தால் மட்டும் போதும், மிச்ச பாயிண்ட்லாம் நான் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவேன் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அட் த சேம் டைம் இதெல்லாம் கொஞ்சம் மறப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் எலாபரேட்டாக வந்து எழுதிக்கோங்க. அதுவும் போக போக ஃபைன் டியூன் ஆகிடும்.